என லாஸ் ஏஞ்சலஸ் கலிபோர்னியா சியாட்டில் பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்களை சந்தித்து லைட்டாக மைக்கு உரையாடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதுவும் கூட கடந்த 3 நாட்களாக அவர்கள் எல்லாம் சந்தித்து விட்டு அவருடைய அற்புதமான செயல்பாடுகள் அமெரிக்காவிலே நம்முடைய தமிழ் சொந்தங்கள் மிகப்பெரிய அளவிலே செயல்பாட்டில் பெரிய பெரிய நிறுவனங்களிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம் நாட்டின் மீது இருக்கக்கூடிய பற்று, தமிழகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று எல்லை கடந்து அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களை ஒரு 3 நாட்களாக 12 நகரங்களை சந்தித்து மக்கள் மகிழ்ச்சி. அதையெல்லாம் தாண்டி 12 நாட்கள் கழித்து நம்முடைய தாய்மண், நம்முடைய தமிழ் மண் இங்கிருந்து சந்தித்தது மிகப்பெரிய ஒரு ஆனந்தம். இந்த மகிழ்ச்சிக்கு இல்லையே கிடையாது. அந்த கேள்விகள் இருந்தால் அப்படியே கேளுங்கன்னா அப்படியே இங்கே மீண்டும் மத்திய அரசு இருக்கக்கூடிய ஆளுநர் ஆனால் கரெக்டு. நானும் ஒரு 4-5 நாட்களாக நம்முடைய குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய செயல்பாடுகளை பார்த்து கொண்டிருந்தேன். எப்படியெல்லாம் ஆட்சியின் மீது மக்களுக்கு கோபம் வருமோ, எப்பொழுதெல்லாம் திமுக தானாக தவறுகளை செய்து மக்கள் மன்றத்தில் தனக்கு ஒரு அவர்களெல்லாம் இந்த ஹிந்தி என்கின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுப்பார்கள். புதிது கிடையாது. 70 ஆண்டுகளாக தமிழக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சை நாம் கேட்டோம். பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஒரு கட்சி தமிழகத்தில் இல்லவே இல்லை என்று 5 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன திமுகவினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய முதல் எதிரியாக அவராகவே அறைகூவல் விடுத்திருக்கிறார். அதை பார்க்கும் பொழுது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு பெரிய வளர்ச்சியை தமிழக மண்ணிலே, தமிழக மக்கள் மனதிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியை மிக கடுமையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தாக்கி பேசியிருக்கிறார்கள். ஏதாவது ஒன்று செய்து 2024 ஆட்சிக்கு வந்து விடுவார்கள் என்றால் பேசியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நம்முடைய பெரிய தலைவர்கள் அண்ணன் பி.பி. துரைசாமி அவர்கள், நம்முடைய அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள், அவங்கெல்லாம் வரும்பொழுது ஏர்போர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பாரதிய ஜனதா கட்சியை சுற்றிய நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு இருந்தது. அதை பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு அவருக்கு பயம் தொட்டு இருக்கிறது. முதலமைச்சருக்கு 2 விதமான பயம் வந்திருக்கிறது. ஒரு பயம், அவருடைய கட்சியில் யார் என்ன செய்வார்கள், எப்பொழுது செய்வார்கள், எப்படி செய்வார்கள் என்பது புரியாமல் ஒரு பயத்தில் இருக்கிறார்கள். 2வது பயம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி. அந்த 2ம் சேர்ந்து முதலமைச்சருக்கு தூக்கத்தை கெடுக்கின்றது என்றும் கூட அவர் சொல்லியிருப்பதாக செய்தியை நான் அறிந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக ஹிந்தியை வைத்து மறுபடியும் ஒரு மொழி போர் என்றெல்லாம் பேச ஆரம்பித்திருக்கிறார். இதை விளக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. சகோதர சகோதரிகள, இவர்கள் சொல்லுகின்ற அந்த ஹிந்தி திணிப்பு என்பது எப்படி இந்தியாவில் இதுவரைக்கும் நடந்தது என்பது தெரியும். காங்கிரஸ் அவர்கள் ஹிந்தியை திணித்த பொழுது அதை ஒரு அரசியல் வாய்ப்பாக பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆட்சி